வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லும் ஒரு உலக அதிசயத்தை பற்றி காணப்போகிறோம். இக்கோவில் மட்டுமல்ல, அது தமிழ் கலாச்சாரம், கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ஒரு சான்றாக உள்ளது. இந்த கோவில் எது தெரியுமா? ஆம், அதுதான் தஞ்சை பெரிய கோவில். சோழர் குலத்தின் பெருமை பாடும் இந்த ஆலயத்தின் வரலாறும் அதை பின்னணியாக கொண்ட கதை பகுதியும் உங்களுக்கு தெரியவில்லையா? வாங்க பயணம் தொடங்குவோம். ஒன்றாவது கோவிலின் நிறுவல். ராஜராஜ சோழனின் கனவு. முதலில் நமக்கு தஞ்சை பெரிய கோவிலை புரிந்து கொள்ள சோழ பேரரசரின் பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 995 முதல் 1014 வரை ஆண்ட மகான் ராஜராஜ சோழன் தனது சாசனம் மட்டுமில்லை, தமிழர் கலாச்சாரமும் காலத்துக்கு மேலாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணினார். இதன் விளைவாக கிபி 1010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலின் மற்றொரு பெயர் பிரகதீஸ்வரர் ஆலயம். பிரகதீஸ்வரர் என்றால் பெரிய ஈசன் அல்லது மாபெரும் சிவன். மூன்றாவது கோவிலின் கட்டடக்கலை. கோவிலின் முழு கட்டிடமும் கிரானைட் கல்லால் செய்யப்பட்டு உள்ளது. 200க்கும் மேற்பட்ட தனித்தன்மை வாய்ந்த கலைச்சிலைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கோபுரத்தின் உயரம் சுமார் 216 அடி. இது இந்தியாவின் மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும். 4ஆம் சோழர் காலத்தின் சமுதாயமாக தஞ்சை பெரிய கோவில் இருந்தது. ராஜராஜ சோழன் ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். அரசர் சோதிதழ்களில் நூதனத்தை கையாள்வது கோவிலின் கட்டமைப்பிலும் தெரிகிறது. 5ஆம் யுனெஸ்கோ மறுபுகழ். 1987இல் தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இன்றும் கோவில் இந்தியாவின் தலை சிறந்த பாரம்பரிய கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது. 6ஆம் மறைக்கப்பட்ட வரலாறுகள். தஞ்சை பெரிய கோவிலை ஆளும் மன்னர்கள் மட்டுமல்ல, தற்காலத்தில் பல அரசியலாளர்களும் ஆர்வமாக பார்வையிட்டுள்ளனர். இதன் பின்னணியில் புதைந்திருக்கும் வரலாற்று கதைகளை உங்களுக்கு விரிவாக விளக்க விரும்புகிறோம். விழியுரே நண்பர்களே, தஞ்சை பெரிய கோவில் ஒருவருடைய உழைப்பால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கான மாபெரும் உதாரணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். தொடர்பில் இருங்கள். நன்றி.